பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திருநாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற திருவசனங்கள், அது வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 3வது மற்றும் 4வது திருவசனங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 21 வசனங்கள் 3 மற்றும் 4. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடே கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. பிரியமானவர்களே, இந்த திருவசனங்களிலே தேவனாகிய கர்த்தர் எதிர்காலத்திலே வைத்திருக்கக்கூடிய ஒரு மகிமையான ஒரு தரிசனத்தை இந்த இடத்திலே காண்பிக்கிறார். தேவன் அவர்கள் நடுவிலே வாசமாயிருப்பார். இனி துக்கமில்லை, கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை, மரணமும் இல்லை. பாருங்கள், இது எதிர்காலத்திலே தேவனாகிய கர்த்தர் அவரை விசுவாசிக்கக்கூடிய எல்லாருக்கும் அதை வாக்கு பண்ணியிருக்கிறார். இதிலே ஒரு நுட்பமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த வாக்கு தத்துவம் கடந்த காலங்களிலும் நிறைவேறி கொண்டு வருகிறது, இப்பொழுதும் நிறைவேறி கொண்டு வருகிறது. ஆகவே ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நம்முடைய கண்களை திறக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய பக்தி வாழ்க்கையிலே தேவன் ஒரு நல்ல அபிவிருத்தியை கொடுத்து தேவனுடைய அந்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளக்கூடிய ஒரு மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். ஆகவே கவனமாய் செவி கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக, இந்த பூமியிலே மனிதன் கடந்து செல்லக்கூடிய எல்லா பாடுகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தமது முதல் வருகையில் இந்த பூமிக்கு வந்தபோது அவர் சுமந்து தீர்த்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை பற்றியதான ரகசியம் பரலோகத்திலே காணக்கூடாத அந்த தேவனோடு கூட நம்மளை ஒப்புரவாக்குகிறதாகவும், அது மாத்திரமல்லாமல் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறபடி கண்ணீர்கள், வருத்தங்கள், அலறுதல்கள், துக்கங்கள், வேதனைகள், மரணங்கள் போன்ற காரியங்களிலிருந்து அவர் நமக்கு ஒரு தீர்வை வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கிறார். இதில் ஆவியானவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலும் பிதாவாகிய தேவன் மேலும் அந்த விசுவாசத்தை அவர் நமக்குள்ளே தோற்றுவிக்கிறார், பூரணப்படுத்துகிறார். அந்த விசுவாசத்திலே நாம் வளர்ந்து கொள்ள வேண்டும். அந்த விசுவாசத்திலே ஆவியானவர் நம்மை பாதுகாக்கும்படிக்கு அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். அப்பொழுது அந்த விசுவாச வாழ்க்கையிலே நாம் வளர்ந்து கொண்டிருப்போம். பாருங்கள், ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்திலே இஸ்ரவேல் மக்களை குறித்து ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: அவருடைய எல்லா உபத்திரவத்திலும் அவரும் உபத்திரவப்பட்டார், நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் இருந்த பொழுது, வனாந்தரத்தில் இருந்த பொழுது, கானானை நோக்கி முன்னேறிய பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய அந்த கன்மலையானவர் அவர்களோடு கூட இருந்தார். அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களிலும் அவரும் உபத்திரவப்பட்டார். அவர்கள் எப்பொழுதெல்லாம் தேவனை நோக்கி கதறினார்களோ உடனே அவர்களுக்கு உன்னதத்திலிருந்து ஒத்தாசை வந்தது. பழைய ஏற்பாட்டு வேத பகுதியிலே நாம் அங்கே அதிசயமான காரியங்களை அங்கே பார்க்கிறோம். எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, இன்று நம்முடைய வாழ்க்கையிலே பிதாவாகிய தேவனோடு நமக்கு ஒரு மறுபடியும் அந்த ஐக்கியம் ஸ்தாபிக்கப்படுகிறது.
தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுகிறார். முதலாவதாக அவரோடு கூட நாம் ஒப்புரவாக்கப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையிலே அவருடைய சிலுவை மரணத்தின் ஒரே நோக்கம் அந்த காணக்கூடாத தேவனுக்கு முன்பதாக இந்த பூமியில் உள்ள மனித குலத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அவர் ஒப்புரவாக்கும்படிக்கே அவர் சிலுவையிலே தன்னைத்தானே பலியாக கொடுத்து அந்த மரணத்தின் மூலமாக ஒப்புரவாக்கினார். அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தம் சிந்தப்பட்டது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, அதன் மூலமாக காணக்கூடாத பரலோகத்தின் தேவன் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு சிலாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமங்களில் ஒன்று இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமா. பாருங்கள், எவ்வளோ ஒரு மகிமையான காரியம். அதே போல் வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 17வது திருவசனத்திலே அருமையாய் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சிங்காசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியானவர் அவர்களை ஜீவ தண்ணீருள்ள நதிகள் அண்டையிலே நடத்தி செல்வார். தேவன் அவர்களுடைய கண்ணீரை துடைப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது நம்ம வாழ்க்கையிலே கண்ணீர்கள் துடைக்கப்பட வேண்டுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக்கப்பட வேண்டும். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து பரலோகத்திலே இப்பொழுது பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்திலே அவர் ஆட்டுக்குட்டியானவராகவும் இருக்கிறார். இன்னும் அவரை குறித்து அநேக வெளிப்பாடுகள் வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் யூதா கோத்திரத்து சிங்கமாக இருக்கிறார், பிரதான ஆசாரியராக இருக்கிறார், இஸ்ரவேலின் ராஜாவாக இருக்கிறார், தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை ஜீவ தண்ணீருள்ள நதிகள் அண்டையில் நடத்துகிறார். பாருங்கள், ஜீவ தண்ணீருள்ள நதிகள் என்பது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்த பொழுது அந்த காலத்திலே எருசலேம் தேவாலயத்துக்கு முன்பதாக நின்று உரத்த சத்தமாக, தாகமாக இருக்கிறவன் என்னிடத்திலே வந்து பானம் பண்ண கடவன், என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று குறிப்பிட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் நம்மை பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறார். அவர் நமக்குள்ளே ஒரு நதியாக பாய்கிறார். நமக்குள்ளும் பாய்கிறார், நம்மை சுற்றிலும் பாய்கிறார். இந்த ஜீவ தண்ணீருள்ள நதிகள் அண்டையிலே நாம் வாசம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். ஆட்டுக்குட்டியானவர் நம்மை நடத்துகிறார். இன்று ரட்சிக்கப்பட்ட உடனேயே போதும் எனக்கு என்று சொல்லி திருப்தி அடைந்து விடக்கூடாது. ஆட்டுக்குட்டியானவர் நம்மை ஜீவ தண்ணீருள்ள நதிகள் அண்டையில் நடத்துகிறார். காரணம், நாம் தேவனுடைய ராஜ்யத்தை புரிந்து கொள்கிறோம், பரலோகத்தின் தேவனை குறித்து அறிந்து கொள்கிறோம். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே எது கர்த்தருக்கு பிரியமானது, எது நலமானது, எது உண்மையானது என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஸ்தோத்திரம். ஆவியானவர் இன்று அதைத்தான் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார். ஆட்டுக்குட்டியானவர் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஜீவ தண்ணீருள்ள நதிகள் அண்டையில் நடத்தி செல்லுகிறார். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்திலே அந்த நதியிலே நாம் கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பு அளவு, நீச்சல் அளவு மூழ்கி மகிழக்கூடிய விதத்திலே நம்மை நடத்துகிறார். ஸ்தோத்திரம். இந்த ஒரு பாக்கியத்தை நாம் வாஞ்சிப்போம் என்றால் கர்த்தர் கொடுப்பார். பாருங்கள், அதற்கு அடுத்தபடியாக தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, தேவன் அவர்களுடைய கண்ணீரை துடைப்பார். இன்று நாம் மறைவான கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறோமா? சூழ்நிலைகளை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறோமா? நாளைக்கு என்ன செய்வோம் என்கின்ற நிச்சயமற்ற நிலைமையிலே நாம் இருந்து கொண்டு இருக்கிறோமா? இன்று ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் அதை நமக்கு செய்ய அவர் வல்லவராக இருந்து கொண்டு இருக்கிறார். பாருங்கள், இந்த வசனங்கள் ஒருவேளை எதிர்காலத்திலே என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அது நிகழ்காலத்திலும் நடந்து கொண்டு இருக்கிறது, கடந்த காலத்திலும் நடந்திருக்கிறது. இதுதான் உண்மை. நீங்கள் முழு வேதாகமத்திலும் வாசித்து பாருங்கள். இது எதிர்காலத்தையும் குறிக்கிறது. பரலோகத்திலே பாருங்கள், அங்கே எதுவுமே இந்த நெகட்டிவ் திங்ஸ் ஒன்றுமே அங்கே கிடையாது. அல்டிமேட்டாக கிடையாது, உச்சகட்டமாக கிடையாது. அது வார்த்தையினால் விவரிப்பதை விட அதிகமான ஒரு மகிமையுள்ள பரிசுத்தமுள்ள ஒரு ஸ்தலம். அதே நேரத்தில் வேத பண்டிதர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சி
அதுவும் ஃப்யூச்சரில் வரக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதில் தான் இந்த குறிப்பிட்ட காரியங்கள் இருக்கும் என்று சொல்லுகிறார். அதுவும் உண்மைதான். அதே நேரத்தில் ஆண்டவர் இதை பழைய ஏற்பாட்டு காலத்திலும் செய்திருக்கிறார், புதிய ஏற்பாட்டு காலத்திலும் செய்திருக்கிறார், இப்பொழுது இருக்கிற காலத்திலும் செய்து கொண்டு இருக்கிறார். இதிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே ஒரு நிதானம் வர வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே சகல துதி கன மகிமை உண்டாவதாக. பாருங்கள், அடுத்தபடியாக இந்த தீர்க்க தரிசன வாக்கியங்கள் எதிர்காலத்தை குறிக்கிறதாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையிலேயே அது நிறைவேறுகிறதை நாம் வேதாகமத்திலே பார்க்க முடியும். மார்க்கு 5வது அதிகாரம் 34வது வசனத்தில் ஒரு பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ விசுவாசத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கலை தொட்டால் நான் சுகமாவேன் என்று சொல்லி விசுவாசித்து அதை தொட்டாள். தொட்ட பொழுது கர்த்தருடைய சரீரத்திலிருந்து வல்லமை வெளிப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கூட்டத்தில் அவளை சரியாய் கண்டுபிடித்து அவளுடைய விசுவாசத்தை மெச்சி கொண்டார். அது மாத்திரமல்ல, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று குறிப்பிட்டார். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 21:3-4 அழகாக குறிப்பிடப்படுகிறது. அங்கே வேதனை இல்லை. பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பரலோகத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை பூமியிலே வெளிப்படுத்தி காண்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இதில் நீங்களும் நானும் அவர் மேலே உள்ள விசுவாசத்திலே நாம் வளர வேண்டும். அவர் நமக்கு அந்த விசுவாசத்தை தருகிறார், பூரணப்படுத்துகிறார். மார்த்தாள் மரியாள் இடத்திலே கர்த்தர் குறிப்பிட்டார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பாருங்கள், அவர்களுடைய விசுவாசம் லாசர் கடைசி காலத்தில் எழும்புவான் என்று இருந்தது. ஆண்டவர் இயேசு இந்த காலத்திலும் நீ அதை விசுவாசித்தால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அவர்களுடைய விசுவாசத்தை அனல் மூட்டி தூண்டி அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து அந்த லாசருவை மறுபடியும் கொடுத்து அவர்களுடைய வேதனையை மாற்றினார். பெரும்பாடு உள்ள ஸ்திரீயினுடைய வேதனையை கர்த்தர் தாமே மாற்றினார். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலத்திலும் நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற வேதனைகளை ஆண்டவர் முன்பதாக விசுவாசத்தோடு நீங்கள் கொண்டு வருவீர்கள் என்றால் கர்த்தர் அந்த வேதனையை நீக்கி உங்களுக்கு சமாதானத்தையும் நல்ல சுகநலனையும் கொடுக்க அவர் வல்லவராக இருந்து கொண்டு இருக்கிறார். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாகவே பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்திலே யாபேஸ் என்ற ஒரு பக்தனுக்கு கர்த்தர் அவனை தீமையின் பிடியிலிருந்து விடுவிக்கிறதை வேதாகமத்திலே பார்க்க முடியும். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது திருவசனத்திலே பாருங்கள், அந்த யாபேஸ் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி என்னை ரட்சித்தருளும் காத்தருளும் என்று சொல்லி ஜெபம் பண்ணினார். தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டு அவரை ஆசீர்வதித்தார். அவருடைய வாழ்க்கையில் இருந்த தீங்கு அவரை துக்கப்படுத்தாதபடிக்கு வேதனைப்படுத்தாதபடிக்கு நீங்கி போயிற்று. மற்றும் ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் என்ன போடப்பட்டிருக்கிறது என்றால், ஸ்தோத்திரம், என் மூலமாக மற்றவர்கள் யாரையும் இந்த தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி போய். காரணம், அவர் பிறக்கும்போது அவருடைய தாயாருக்கு இவருடைய பிறப்பின் நிமித்தம் வேதனையும் துக்கமும் ஏற்பட்டது. அதனால தான் அவருக்கு யாபேஸ் என்று பெயர் வந்தது. ஆனால் அவருக்கு அந்த பேர் ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றொரு பக்கம் தேவனாகிய கர்த்தரை நோக்கி அவர் உள்ளம் உடைந்து விண்ணப்பம் பண்ணுகிறார், வேண்டுகிறார். தேவனே, நீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், தீங்கு என்னையும் துக்கப்படுத்தக்கூடாது, என் மூலமாக மற்றவர்களையும் துக்கப்படுத்தக்கூடாது என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு அவரை ஆசீர்வதிக்கிறார். அந்த தீங்கு வேதனை அது நிமித்தம் ஏற்படுகிற அந்த துக்கத்தை கர்த்தர் தாமே மாற்றுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். கவனியுங்கள், மறுபடியும் ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய முதல் வருகையிலே குறிப்பிடுகிறார். யோவான் 16வது அதிகாரம் 20வது வசனத்திலே, என்னை பின்பற்றி வருகிற நீங்கள் அழுது புலம்புவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்.
பாருங்கள், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தரிசித்த பொழுது அவர்களுக்குள்ளே சந்தோஷம் வர ஆரம்பித்து விட்டது. காரணம், சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல் அவர்களுக்குள்ளே ஸ்தோத்திரம் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது. தாங்கள் நேசித்த கர்த்தர் 33 ஆண்டுகள் இந்த பூமியில் இருந்து அந்த கர்த்தரை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அவர் சிலுவையிலே கடந்து சென்ற பொழுது அவருடைய இருதயங்கள் துக்கத்தினால் நிரம்பினது. அடுத்து என்ன நடக்கும் என்று அறியாத ஒரு சஞ்சலத்திற்குள்ளே போனார்கள். ஆனாலும் ஆண்டவர் அதை முன்னக்கூட்டவே அறிவித்திருக்கிறார். இந்த யோவான் 16வது அதிகாரத்திலே, நான் மறுபடியும் வருவேன், நீங்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவீர்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று குறிப்பிட்டார். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுகிறவர். அதே போல் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் 23வது வசனம் என்று நினைக்கிறேன். அங்கே நாயனூர் என்கின்ற ஊரிலே ஒரு விதவை தனக்கு இருந்த ஒரே ஆதரவான மகன் இறந்து போனதை குறித்து அவர் அழுது கொண்டே அந்த சவ ஊர்வலத்திலே வருகிறார். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவளை கண்டு மனதுருகி அழாதே என்று சொல்லி அவருடைய கண்ணீரை தன்னுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதமான வல்லமையினால் துடைக்கிறதை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே துக்கத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறீர்களா? வேதனையை அனுபவித்து கொண்டு இருக்கிறீர்களா? தீமையை அனுபவித்து கொண்டு இருக்கிறீர்களா? கண்ணீர்களின் பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் இருந்து கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் அதை மாற்ற வேண்டுமென்று விரும்புகிறார். ஸ்தோத்திரம். சில நேரங்களிலே நாம் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் போது மேலோட்டமாக வாசிக்கக்கூடாது. ஆவியானவருடைய ஒத்தாசையோடு நாம் அதை வாசிக்கிறோம். அதான் ஜீவ தண்ணீருள்ள நதிகள் அண்டையிலே கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அந்த ஜீவ தண்ணீருள்ள நதிகள் நமக்குள்ளும் பாய வேண்டும், நம்மை சுற்றிலும் கர்த்தர் அதை ஒரு நதியாக பாய பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இன்று ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எவ்வளோ தூரம் வளர்ந்திருக்கிறோம். ஏதோ கொஞ்சத்தை பெற்றவுடனே திருப்தி அடைஞ்சு நான் பெற்றுவிட்டேன் என்று சொல்லுகிறோமா? பெற்றுக்கொண்டதுக்காக கர்த்தருக்கு நன்றி. ஆனால் தேவனாகிய கர்த்தர் இன்னும் அநேகவற்றை வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்முடைய அல்டிமேட் பரலோகம், அங்கே இவைகளுடைய ஒரு நிழல் கூட அங்கே காணப்படாது. கண்ணீரோ வேதனையோ துக்கமோ சஞ்சலமோ அங்கே காணப்படாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். என்னுடைய வாழ்க்கையில் 56 ஆண்டுகளாக இந்த தேவனாகிய கர்த்தர் அவருடைய விலையேறப்பட்ட அன்பின் நிமித்தம், கிருபையின் நிமித்தம் ஸ்தோத்திரம், எத்தனையோ துக்கத்தை சந்தோஷமாக மாற்றியிருக்கிறார். எத்தனையோ வேதனைகளை நீக்கி இருக்கிறார். ஸ்தோத்திரம். மரணத்துக்கு ஏதுவான போராட்டங்களை நீக்கி இருக்கிறார். உங்களுக்கும் அதை அவர் செய்ய அவர் வல்லவராக இருந்தார். அதே நேரத்தில் அவரை ஃபாலோ பண்ண வேண்டும். ஆட்டுக்குட்டியானவரை ஃபாலோ பண்ண வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுக்குள்ளே வர வேண்டும். பாருங்கள், சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார், ஆமாம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். அவர் அந்த மரண பள்ளத்தாக்கிலிருந்தும் தாவீதை வெளியே கொண்டு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் இன்னொரு சங்கீதத்தில் குறிப்பிடுகிறார், அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உடுருவ நடந்து அதை நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை. ஸ்தோத்திரம். இந்த பூமியிலே நமக்கு கண்ணீர் வருகிறது. ஆனால் பரலோகத்துக்கு போன பிறகுதான் கண்ணீர் துடைக்கப்படும் என்று சொல்லி நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளக்கூடாது. கர்த்தர் அந்த கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அற்புதங்களை செய்ய வேண்டுமென்று அவர் விரும்புகிறார். அதிலே அவருடைய வழியிலே நாம் அவரை பின்பற்ற வேண்டுமென்று அவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். என்று இந்த கண்ணீருக்கான வழி என்ன ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாரும் என்று அவரிடத்திலே கேட்போம். மத்தேயு 11:28, 29 அவர் சொல்கிறார், என்னிடத்தில் சாய்ந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். அவர் ஜீவ தண்ணீருள்ள நதிகள் அண்டையிலே நம்மை நடத்தி செல்வார்.
நமக்கு இந்த குறிப்பிட்ட ஸ்தோத்திரம் சமுதாய பிரச்சனைகள், கண்ணீர்கள், துக்கம், இழப்புகள், மரணங்கள், வேதனைகள் போன்ற காரியங்களிலே அவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆறுதலை தேற்றரவை கொடுத்து நம்மை அவருக்குள்ளே வெற்றி சிறக்க பண்ணுவார். அடுத்தபடியாக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பிதாவாகிய தேவனையும் அறிகிற அறிவிலே நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஆண்டவராகிய இயேசு தாமே குறிப்பிட்டார், அவரையும் அவரை அனுப்பினவருமாகிய பிதாவாகிய தேவனையும் அறிந்து கொள்வது தான் நித்திய ஜீவன். நாம் பரலோகத்தை பற்றியும் அறிந்து கொள்கிறோம், பூமிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அவர் நியமித்து வைத்திருக்கிற அந்த ஓட்டத்தை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அந்த ஓட்டத்திலே அவருடைய பலத்தினால், அவருடைய ஆவியானவருடைய ஒத்தாசையினால் நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. இதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த ஒப்பற்ற குணாதிசயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதை நாம் அறிந்து வைத்திருப்போம் என்றால் அவருடைய உள்ளம் சந்தோஷப்படுகிறது. பாருங்கள், 2 குருடர்கள் ஆண்டவரிடத்தில் நான் பார்வையடைய வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆண்டவர் அவர்களிடத்தில் சொல்லுகிறார், என்னால் இதை செய்ய முடியும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்கிறார். அவர்கள் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொன்ன உடனே அவர்களுக்கு அற்புதங்களை செய்கிறார். ஸ்தோத்திரம். அதே போல் அங்கே மார்த்தாள் மரியாள் இடத்திலும் அதை சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். பிரியமானவர்களே, இன்று நமக்கு இருக்கக்கூடிய இந்த துக்கம், கண்ணீர், வேதனைகள், இழப்புகள், மரண கண்ணீர்கள் இவையெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி வைத்து கொள்வோம். ஸ்தோத்திரம். இதில் ஆண்டவர் தன்னை நமக்கு இன்னும் அதிகமாக வெளிப்படுத்தும்படிக்கு கேட்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும், உம்மை எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே என்று கேட்போம். ஸ்தோத்திரம். இன்று சில நேரங்களிலே கர்த்தர் நமக்கு சில காரியங்களிலே வெளிப்படுத்தி இருக்கிறார். நல்ல ஒரு இரட்சகராக வெளிப்படுத்தி இருக்கிறார், நல்ல ஆண்டவராக வெளிப்படுத்தி இருக்கிறார். அதே நேரத்தில் இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் அவர் நம்மோடு தொடர்ந்து மேலும் இடைப்படும் பொழுதுதான் வருகிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே திருப்தி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லவே முடியும். திருப்திங்கிறது நடந்தவைகளில் திருப்தி. அதே நேரத்தில் தேவன் உங்களுக்கும் எனக்கும் நியமித்து வைத்திருக்கிற, முன்குறித்து வைத்திருக்கிற காரியங்கள் இன்னும் ஏராளமாக இருந்து கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். கர்த்தர் அதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை அவருடைய ஆவியானவர் மூலமாக கொடுக்கும்போது தான் நாம் அதை புரிந்து கொள்ளுகிறோம். நாம் நினைக்கிறோம், எனக்குமா இப்படி ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார், காண்பிக்கிறார் என்று சொல்லி நாம் ஆச்சரியப்படுவோம். பரலோகத்தை குறித்ததான வெளிப்பாடுகளும் இருக்கிறது, பரிசுத்த வேதாகமத்திலே இருக்கிறது. ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தும் போது தான் நாம் அதை புரிந்து கொள்ளுகிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு குறிப்பிட்டார், நான் பூமிக்கு அடுத்தவைகளை சொன்னாலே நீங்கள் உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியல, நான் பரலோகத்துக்கு அடுத்தவைகளை சொன்னால் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். பிரியமானவர்களே, அவருடைய உள்ளம் நாம் எல்லோரும் பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களிலே, பூமிக்குரிய காரியங்களிலே இன்னும் தேவ ஒத்தாசையோடு தேவன் விரும்புகிற அந்த தரிசனங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். தன்னையும் நமக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பாருங்கள், ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலே கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படிங்கிறார். பாருங்கள், ஆபிரகாம் அதுக்கு முன்பதாகவே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவரை ஃபாலோ பண்ண கீழ்ப்படிய ஆரம்பித்து விட்டார். ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று அவரே தன்னை அறிமுகம் செய்து வைக்கிறார். பாருங்கள், அதுக்கு பிறகு ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நிறைய நடைபெறுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இன்று நம்முடைய வாழ்க்கையில் துக்கம் நீங்க வேண்டுமா, கண்ணீர்கள் துடைக்கப்பட வேண்டுமா, அவர் தன்னுடைய சர்வ வல்லமையுள்ள கரங்களினால் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறார். இன்னும் மீகா
தீர்க்க தரிசன புத்தகம் 7வது அதிகாரம் 15வது திருவசனத்தில் குறிப்பிடப்படுகிறது, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஸ்தோத்திரம். எகிப்திலிருந்து நீங்கள் புறப்பட்ட பொழுது என்னெல்லாம் அதிசயமான, பிரமிக்கத்தக்க, ஆச்சரியமான அற்புதங்களை நான் செய்தேனோ அதே போல் நான் இப்பவும் செய்கிறேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். ஸ்தோத்திரம். இதில் அவருடைய திட்டப்படி, அவருடைய சித்தப்படி, அவருடைய வழிகளிலே நாம் முன்னேறி செல்லும் பொழுது கர்த்தர் அந்த அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஊழியங்களிலே அவர் செய்ய வல்லவராக இருந்து கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் அதிசயமானவர். அவர் அதிசயமான காரியங்களை செய்கிறதிலே அவருக்கு ஒப்பு நிகர் கிடையாது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அற்புதங்களை செய்கிறதிலே ஒப்பு நிகரற்றவர். ஸ்தோத்திரம். ஆச்சரியமான காரியங்களை செய்கிறார், அதிசயமான காரியங்களை செய்கிறார். இதே மீகா 7:15 சில ஆங்கில மொழிபெயர்ப்பிலே மார்வலஸ் திங்ஸ், ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை அவர் செய்கிறார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே அந்த தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு கிரமமான ஜெப வாழ்க்கை, அவருக்காக காத்திருத்தல், காத்திருக்கும்போது அவரே நம் நடுவில் வெளிப்பட்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்து கூட நம்முடைய விசுவாச வாழ்க்கையை வளர்ப்பார். பாருங்கள், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறதுனால நமக்கு விசுவாசம் வளருகிறது. ரோமருக்கு எழுதின நிருபத்திலே ஆவியானவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார், விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால் வருகிறது என்று குறிப்பிடுகிறார். ஆமாம், நாம் கர்த்தருடைய சத்தத்தை ஆவலாய் கேட்கும்போது, அதற்காக காத்திருக்கும்போது கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஸ்தோத்திரம். அவர் பேசுகிறத கேட்டாலே நமக்குள்ள உற்சாகம் வந்து விடுகிறது. தேவன் பார்த்து கொள்வார் என்று நினைக்கிறோம். தேவன் இந்த காரியத்தில் அவர் சம்பந்தப்படுகிறார் என்பதே நம்முடைய உள்ளத்திற்குள்ளே ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். குறிப்பிட்ட காலத்தில் அவர் அந்த அற்புதத்தை செய்து நம்மை சந்தோஷப்படுத்துகிறார். பாருங்கள், கர்த்தருடைய சமூகமே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சமூகம். வேதம் சொல்லுகிறது, இன் ஹிஸ் பிரசன்ஸ் தேர் இஸ் ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய். சந்தோஷத்தின் முழு நிறைவு அவருடைய சமூகத்தில் இருக்கிறது. அவரது வலது பாரிசத்திலே நித்திய பேரின்பம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இன்று ஒருவேளை நீங்கள் உபத்திரவத்தின் பாதையில் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் இயேசு உங்களுக்காக அதை இப்பொழுதும் சிலுவையில் பட்ட பாடுகளை போன்று இப்பொழுதும் அதை தன்னுடைய சரீரத்திலே ஒரு குறிப்பிட்ட அளவு அனுபவிக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் முதலாவதாக அவர் சவுலாக இருந்த பொழுது கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினார். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு அவரை சந்தித்தார். அவர் சொன்னார், நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாமே என்று. பாருங்கள், அவர் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினார். ஆண்டவராகிய இயேசு தான் அந்த துன்பத்தை அனுபவிப்பதாக குறிப்பிடுகிறார். பாருங்கள், எவ்வளோ ஒரு மகிமையான காரியம். இன்று நீங்களும் நானும் அனுபவிக்கிற துக்கம், கண்ணீர், வேதனைகள், மரண போராட்டங்கள் எல்லாவற்றையும் அவர், இப்போ நீங்கள் இயேசுவுக்கு இருதயத்தை கொடுத்திருப்பீர்கள் என்றால் அதை அவர் தன்னுடைய சரீரத்திலே அனுபவிக்கிறார். இதை மனதிலே நிச்சயப்படுத்தி கொள்ளுங்கள். இதிலிருந்து கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வருவார் என்று சொல்லி விசுவாசியுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக நம்மை வெளியே கொண்டு வருவார். மத்தேயு 6:33 சொல்லியிருக்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். பாருங்கள், ஆவியானவர் அந்த இடத்துல அந்த முதலாவதுங்கிற வார்த்தையை அடிக்கோடியிட விரும்புகிறார். நம்ம எந்த காரியத்திலையும் தேவனுக்கு முதலிடம் கொடுக்குறோமா? ஆட்டுக்குட்டியானவர் நம்மை நடத்த விட்டு கொடுக்குறோமா? ஆவியானவரும் நீ கர்த்தருடைய வழியில் தான் நடக்கிறாய் என்று உனக்கு சாட்சி பகருகிறாரா? யோசனை பண்ணி பார்ப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த ஜீவ தண்ணீருள்ள நதிகள் அண்டையிலே வசிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை எனக்கு கொடும் ஆண்டவரே என்று கேட்போம். உன்னத பாட்டு புஸ்தகத்தில் நதியோரம் தங்கி இருக்கக்கூடிய புறா கண்கள் என்று சொல்லி அங்கே பக்தன் குறிப்பிடுகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடிய கண்கள், நதியோரம் தங்கியிருக்கக்கூடிய கண்கள், தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு இருதயம், தேவனுடைய வழி நடத்துதலை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இருதயம், அதிலே
சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் தன்னுடைய ஒத்தாசையை அனுப்புவார், நம்முடைய கண்ணீரை துடைப்பார். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவர் நம்மோடு பேசின காரியங்களை ஒரு நிமிடம் சிந்தித்து பார்ப்போம், தியானித்து பார்ப்போம். ஸ்தோத்திரம். ஆவியானவர் இன்று உங்கள் வாழ்க்கையில் இருதயத்தில் இருக்கிற அந்த போராட்டங்களை நீக்கி போட வேண்டும் என்று விரும்புகிறார். ஸ்தோத்திரம். முதலாவது, நான் தேவனுக்கு இடம் கொடுக்கிறேனா? கிறிஸ்து இயேசுவாகி அந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு நான் இடம் கொடுக்கிறேனா? ஸ்தோத்திரம். அவர் என்னை ஜீவ தண்ணீருள்ள நதிகள் அண்டையிலே, அவருடைய திட்டத்திற்குள்ளே, அவரது ஆலோசனைகளுக்குள்ளே, அவரது வழி நடத்துதலுக்குள்ளே நடத்த என்னை விட்டு கொடுக்கிறேனா? ஸ்தோத்திரம். இல்லை என்றால் இன்றே அவருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உங்கள் வெளியேறப்பட்ட இரத்தம் ஒவ்வொருத்தர் மீதும் தெளிக்கப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பரலோகத்தை குறித்ததான தரிசனங்களையும் கொடுப்பீராக, உம்மை குறித்ததான தரிசனங்களையும் கொடுப்பீராக. ஆண்டவரே, உம்மை அறிகிறதே நித்திய ஜீவன். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீர் மகிமையாய் வெளிப்பட்டு ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் துடைக்கிற கர்த்தர். பழைய ஏற்பாட்டு காலத்திலும் செய்தீர், புதிய ஏற்பாட்டு காலத்திலும் செய்தீர், இப்பொழுதும் செய்து கொண்டு வருகிறீர், இன்னமும் செய்ய போகிறீர். மகிமையான பரலோகத்தை எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறீர். நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய சர்வ வல்லமையுள்ள மகிமையான அதிசயமான கரம் இப்பொழுதே ஒவ்வொருவர் மீதும் வைக்கப்படட்டும். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளான காரியங்களிலே கர்த்தருடைய ஒளி வெளிச்சம் பாய்ந்து செல்லட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற துக்கம், வேதனை, கண்ணீர்கள், மரண போராட்டங்கள் எல்லாம் உம்முடைய நாமத்து நிமித்தம், உம்முடைய பரிசுத்த நாமத்து நிமித்தம் நீங்கி போகட்டும். ஆண்டவரே, அவர்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கை ஊடுருவ நடந்து அதை நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். மழையும் குளங்களை நிரப்பும் என்று சொன்னபடியா இப்பொழுதே கர்த்தருடைய அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஆண்டவரே, அந்த ஆவிக்குரிய ஜீவ தண்ணீர்களின் நதியின் அனுபவம் உண்டாகட்டும். ஒவ்வொருவருடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் உள்ளத்திலிருந்தும் அந்த தண்ணீர் புறப்படட்டும் என்று சொல்லி சாப்பிட நிரப்புவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக. பூமிக்குரிய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, ஆபிரகாம், மோசே, தாவீது, யாபேஸ் போன்ற பக்தர்களுக்கு உம்முடைய திட்டங்களை வெளிப்படுத்தி அவைகளிலே ஒரு ஜெயத்தை கொடுத்தீர். ஸ்தோத்திரம். அவருடைய துக்கங்களை மாற்றினீர். அதே போல இந்த நாளிலும் ஒவ்வொருவருடைய துக்கத்தையும் மாற்றுவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஸ்தோத்திரம். அவர்களுடைய நெடுநாளைய ஜெபங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த நாளிலே தேவ திட்டப்படி அவைகளிலே தேவனுடைய ஒத்தாசை இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். இப்படி உயிர்த்தெழுந்த மகிமையான கரங்கள் ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் துடைக்கட்டும். ஆண்டவர், வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லப்படுகிற சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னபடியா கர்த்தர் தொடர்ந்து உம்முடைய வழிகளிலே நடத்தி ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கொடுத்து சந்தோஷத்தின் மேல் சந்தோஷத்தை கொடுக்க வேணுமாய் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய ஒத்தாசைகள் இறங்கி வருகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். உமக்கே சகல துதி கன மகிமையாக இருக்கிறோம். கிறிஸ்தேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஆகவே தொடர்ந்து கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருங்கள். ஆவியானவர் பேசினதற்கு இடம் கொடுத்து இனி உங்கள் ஜெப வாழ்க்கையே வித்தியாசமாக இருக்கும். கர்த்தர் மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். காட் பிளஸ் யூ.